ஆசீர்வதிப்பாராக. கொடுக்கப்பட்ட காணிக்கையாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். நல்ல தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மக்கு சுத்துறோம். உங்க நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு பாராட்டி இருக்கிற உடைய தயவுள்ள கிருபைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று கொடுத்த ஆண்டவரே இந்த காணிக்கையை ஆண்டவரே பரலோகம் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபேலுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தது போல எங்களுடைய காணிக்கைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்துக் கொள்ளுங்க. அதற்குரிய பிரதிபலனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் நிறைவாய் தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஈஸ்வர வேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே அதிசயமாய் நடத்துங்கப்பா. உங்க நாம மகிமைப்பட சகலவற்றை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்களேன். சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சொல்லுங்க. ஆமென். எங்கே வராத இடத்துக்கு வந்த மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறீங்க, கையை மட்டும் வெடி உயர்த்திட்டு. ஆமென். இப்ப சத்தம் சொல்லுவீங்க நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். ஆமா, வாலி பையங்கள்லாம் கையை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானுங்க, பீரோக்குள்ள வச்சிருக்கிறானுங்க, கையே வரமாட்டேங்குது. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தா ஒண்ணும் இல்லை. ஆமென். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு மேன்மையா இருக்கலாம், சொத்து இருக்கலாம். ஆமென். இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட நிலம் பொலம் எல்லாம் இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, உங்க கையை உயர்த்தி. உணர்ந்தவர்கள் மாத்திரம், ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க மீட்கப்படலைன்னா நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இங்க இருந்து உங்க கையை நீங்க கொண்டு வரல. ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையினுடைய பெயர் ட்ரூ லைட் மிஷன். ஆமென். சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஆமென். இப்பொழுது கடந்த மாதம் 22ஆம் தேதி இந்த ஊழியத்தை கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். கையை தட்டுங்களா. ஆமென். ட்ரூ லைட் மிஷன் அப்படின்றது கவர்மெண்ட்ல பதிவா இருக்கிறது. அதுல என்ன செய்யலாம் அப்படின்னா, கிராமங்கள் அப்புறம் பட்டணங்கள் தோறும் போய் ஊழியம் செய்யலாம். எங்க? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. ஆமென். சத்தம் வரமாட்டேங்குது. இந்தியா ஃபுல்லா நீங்க போவீங்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்றீங்களா? ஆமென். அல்லேலூயா. 22ஆம் தேதி 22 பக்கங்கள் நிரம்பின டாக்குமெண்ட்ல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இனி வரக்கூடிய மாதத்திலிருந்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்க ட்ரஸ்ட்டுக்கே அனுப்பலாமே. ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை. ஆமென். நீங்க ட்ரஸ்டோட என்ன பண்ணுங்க, அனுப்பலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் சத்தமே வரமாட்டேங்குது. ஒருத்தர் தான் வயசான காலத்தில் அவர் கூட சத்தமா சொல்றாரு. ஐயா யூத்துங்களா நீங்க? ஓகே, கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறேன். ட்ரூ லைட் மிஷன் இந்த ஊழியத்தை கடவுள் என்னிடத்துல எனக்கு வெளிப்படுத்தி என்னை அழைக்கிற பொழுது யோவான் 1 வாசிக்க வேண்டாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தான் இந்த ட்ரூ லைட். நீங்க ஆங்கில வேதாகமத்துல இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தமிழ்ல எப்படி இருக்குன்னா, உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஆமே, அதுதான் மெய் ஒளி, ட்ரூ லைட், மெய் ஒளி. அப்போ எங்க கர்நாடகா தேசத்துல எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆமே, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கும் அப்புறம் தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கெல்லாம் அங்க பயங்கர கட்டுப்பாடு இருந்த ஒரு காலத்துல சர்ச் அப்படின்னு வச்சா ஏதாவது வம்புக்கு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்தாபனம் மிஷன் அப்படின்னு சொல்லி வச்சோம். ஆமே, அதை இப்ப கவர்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகிற பொழுது ட்ரூ லைட் மிஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க வருஷமும் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வருஷம் இந்த நெட்டு திண்ணையில மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நமது நடுவில் இருக்கிற தேவன்
பெரியவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நமது நடுவில் இருக்கிற தேவன். சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களா? ஆமென். கவலையோட சொன்னீங்களா? நமது தேவன் பெரியவர் தான் அப்படின்னு சொன்னீங்களா? எப்படி சொன்னீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆமென். பாப்பா இங்க வா, இங்க வா. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ நானும் ஆசீர்வதிப்பேன். இப்போ இந்த பாப்பாவை பார்த்து நான் காட் பிளஸ் யூன்னு நான் ஆசீர்வதிச்சேன்னா ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? எனக்கு வருங்க. என்ன எல்லா கதையும் கேட்டு இப்படி போயிட்டீங்க? ஆமே. இப்ப பாப்பாவை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ எவரை ஆசீர்வதிக்கிறாயே நானும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் பாப்பாவை ஆசீர்வதிச்சா என்ன ஆசீர்வாதம்? அதான் பக்கத்துல இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள பெரியவரா இருக்கணும்னு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லணும். போ பாப்பா, தேங்க்யூ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவர்களை சபிக்கிறாயோ அவர்களை நானும் சபிப்பேன்ற. நீங்க யாராவது பார்த்து சபிச்சிட்டீங்கன்னா சாபம் உங்களுக்கு தான் வரும். நிறைய பேருக்கு ஓ அப்படியா, நான் நிறைய இப்பதான் நமக்கு அந்த பேசுற கெட்ட வார்த்தையெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி இருக்கக்கூடாது, இப்படி. ஆமென். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு, இந்த ஊருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு இந்த ட்ரூ லைட் மிஷனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ட்ரூ லைட் மிஷன் எதிர்ப்புகள் வந்தவர்களெல்லாம் எதிர்ப்புகள்லாம் ஏணிப்படிகளா மாறி நம்ம மேல வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்கள் பகுதியில சொல்லுங்க கொஞ்சம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். இந்த இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, இந்த இடத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இதெல்லாம் அம்மாவோட வயிற்றுல நீங்களும் நானும் இருக்கும்போது முன் குறிக்கப்பட்ட நாள். ஆமென். விசுவாசிச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். டேவிட் பாஸ்டர் கூப்பிட்டதுனால, கனகு கூப்பிட்டதுனால, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டதுனால நீங்க வரல. அம்மாவோட வயிற்றுல இருக்கும் பொழுதே முன் குறிக்கப்பட்ட நாள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதாச்சியா தடிக்கு விழுந்ததுனால நீங்க வரல. இந்த தொட்டி தூரம் எனக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்றதுனால வரல. அப்பா உங்க கையை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன சும்மா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார். ஆமென். நிறைய பேர் தெரியுமா? நான் வந்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியார், டிராயிங் மாஸ்டர். ஆமென். ரமணி முதலி புதூர், பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ரமணி முதலி புதூர்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த தலைவலிக்கு இந்த கால் வலிக்கு ஜெபிக்கிற பாஸ்டா தயவு செய்து கால் பண்ணாதீங்க. ஆமென். என்ன பண்ணணும்? டாக்டரால முடியாததை செய்யறதுக்கு என்ன கூப்பிடுங்கப்பா. விசுவாசமே வரல பாருங்க நமக்கு. சத்தம் வரல. ஆமென். அல்லேலூயா. கடவுள் நமக்கு எதுக்கு வேணும் சொல்லுங்க? நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் கூட இருந்தேன்னா கடவுள் அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆனா யாராலையும் செய்ய முடியாத ஒண்ணு செய்யறதுக்கு தான் கடவுள் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இங்க நிறைய பேர் வந்திருக்கிற, நீங்க அநேக கேள்விகளோட வந்திருக்கிறீங்க. உங்கள் கேள்விக்குறிகள் இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது ஆச்சரியக்குறியாய் கர்த்தர் மாற்றுவார். கையை தட்டுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது என்ன அந்த ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா எப்படி கூட்டிட்டு போகணும்? உங்க சிக்னேச்சர், உங்க கையெழுத்து எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். அப்பதான் நான் உங்க ஊழியத்துக்கு வருவேன். தலைவலிக்கு ஜெபிக்கிறதுக்கு நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறேன்னு சொல்றதுக்கு நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க. நான் வந்தா அடையாளங்கள் மாற வேண்டும், பிசாசின் கிரிகள் ஒழிக்கப்பட வேண்டும், வியாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், அநேகர் சுகம் பெறணும். ஆமென். அதுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, என்ன கருவியா பயன்படுத்துங்க. ஆமென். அப்படி நாளைக்கு மரிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை என்னுடைய 36வது 40 நாள் உபவாசத்துல 36வது நாள் ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஜெபிக்கும்படி, அந்த பிள்ளைக்கு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை செத்து ஆக போகுது, ஹார்ட் பீட் மட்டும் தான் துடிக்குது. சாட்சிக்கு என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் நடந்தது. நான் இதுக்கும் நேரம் நான் ஊழிக்காரர் கொடுக்கறனால சொர்க்கமாக சொல்லியிருந்தேன் ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க, நீங்கள் படத்துல தான் பார்த்துருப்பீங்க. ஆமீன். படத்துல ஆமீன் ரட்சிக்கப்படவங்க முன்னாடி அப்படியே இன்னைக்கு பார்க்கறது பார்த்தா ஓ பாஸ்ட் படம்லாம் பார்ப்பாரு போல தெரியும். ஐயா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ இந்த வில்லன்களை துப்பாக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பொம்மை அப்படின்றவருடைய ரிலேஷன். ஆமீன். ரோமன் கத்தோலிக் அவங்க.
அப்படின்னா உருவ வழிபாடு உடையவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு தான் நான் ஜெபிக்க போனேன். அங்கே எல்லா ஆர்கனும், அவங்க எல்லா ஆர்கன்னா அவயங்கள் எல்லாமே நின்றுச்சு, ஹார்ட் பீட்டை தவிர. அது மட்டும்தான் துடிக்குது. ஒரு தாயோட கர்ப்பத்தில் உருவாகும் பொழுது முதல்ல தொடங்குறது ஹார்ட் பீட். ஆமே, தாய் போய் வைத்த நம்ம பெற்றெடுத்த தாய் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக் பண்ணும்போது முதல்ல ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, ஹார்ட் பீட்டை வச்சு தான் அந்த குழந்தை உருவாக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ முதல்ல தொடங்குறதும் அதுதான், கடைசியா நிற்கிறது அதுதான். ஆமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 9 வயது ஒரு குழந்தையை கர்த்தர் செபிக்க எனக்கு உதவி செய்தார். அந்த குடும்பத்திற்கு நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுல இருந்து உபவாசத்தில் இருக்கும்போது ஜெபம் பண்ணேன். ராத்திரியெல்லாம் பகலெல்லாம் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் செத்துருன்னு சொன்ன குழந்தை ஜபத்துக்கு அப்புறம் உயிரோடு கூட எழுந்தது. கையை தட்டுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அநேக காரியத்தோடு வந்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கிடைத்து இந்த 5வது வருடத்தில் அடி எடுத்து வைக்க போகிற எங்களோடு கூட நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது என்னுடைய குடும்பத்துல எனக்கு முதல்ல விசுவாசி எங்க ஃபேமிலி தான். நான், அப்புறம் என்னுடைய மகன், என்னுடைய மனைவி. ஆமா, மனைவிக்கு முதல்ல சொல்லணும். ஆமே, என்னுடைய மனைவி, அப்புறம் என்னுடைய மூத்த பிள்ளை, அப்புறம் என்னுடைய இளைய குமாரி. ஆமே, அல்லேலூயா. இப்படிதான் 3 ஆத்துமா தான் வீட்டில் ஆரம்பிச்சிட்டோம். ஆமே. அப்பொழுது கர்த்தர் பிலோமன் நிருபத்தில் வாசிங்கன்னா அங்க சொல்லுவாரு, கட்டப்பட்டிருக்கிற நான் பெற்றவனாகிய ஒனேசிமுக்காக அப்படின்னு சொல்லுவார். ஆமே, ஒனேசிமு அப்படின்னு பெற்றெடுக்கல, ஆனா பெற்றெடுத்த மகனுக்காக அப்படின்னு சொல்லுவார். ஆமே. எங்க அவங்க 2 பேரும் வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம். ஆமே. எனக்கு பெற்றெடுக்காத 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமே. நான் ஊழியக்காரதாக நினைச்சேன், ஆனா நான் 2 பெற்றெடுக்காத 2 பிள்ளைகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. சபையில அடுத்த ஆத்மா இவங்க தான் வந்தாங்க. ஆமே. இவங்க 2 பேரும் என்னுடைய கரத்துல அந்த ஊழியக்காரர் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு அப்பாவும் அம்மா எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லுங்க. எங்க பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ண தயாரா இருக்கிறேன். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. என்னுடைய பெரிய பிள்ளை பேரு ரைச்சல்மா மஞ்சு. ஆமேன், அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூமா. ஆமேன், அல்லேலூயா. அவங்கள கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊழியம் வளர ஆரம்பிச்சது. தொட்டி துறகு பகுதிக்கு வந்த பொழுது ஒரு நாள் உபவாச மீட்டிங் ஆரம்பிச்சோம். அது ஒரு நாள் இல்லை, இப்பொழுது 4 வருடமாய் மாறிவிட்டது. 4 வருடத்தினுடைய நிறைவுல வந்து விட்டோம். ஆமேன். இந்த 4வது வருடத்தினுடைய நிறைவுல வந்திருக்கிற நம்மை கர்த்தர் 5வது வருடத்தினுடைய 1வது நாளுக்குள்ள நம்மளை அடியெடுத்து வைக்க போகிறார். ஆமேன், அல்லேலூயா. அதற்கெல்லாம் நீங்க வாழ்த்திற்கு தான் உங்களை கூப்பிட்டது. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் என்ன பண்ணாது, சும்மா இருக்காது. ஆமேன். அபிஷேகம் தூங்காது. ஆமேன். அபிஷேகம் கொட்டாவி விடாது. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியக்காரன் ஆனபோது எல்லாரும் ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இவன்லாம் ஊழியக்காரன் ஆயிட்டான். ஆமேன், அல்லேலூயா. என்ன சொன்னாங்க, இவெல்லாம் ஊழியக்காரனா? ஆமேன். பொழப்பு கெட்டவன் எனக்கு ஒரு பேர். ஏன்னா கவர்மெண்ட் வேலை வேணான்ட்டு ஆண்டவருடைய வேலைக்கு வந்துட்டேன் இல்லையா? பொழப்பு கெட்டவன், பொழக்க தெரியாதவன், வேலையை வேணான்னு டிசைன் பண்ணிட்டு எவனாவது வருவானா? இங்க வந்து என்னடா கிடைக்கும் உனக்கு அப்படின்னு பேசின ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இதுவரைக்கும் நான் அடுத்த வேலை சாப்பாடு கூட கர்த்தர் தான் போடுகிறார். ஆமேன், அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மனுஷன்கிட்ட போய் எனக்கு உதவி செய்ய கையை ஏந்தினது இல்லை. ஆமேன். இது 4வது வருடம். நான் யாருக்கிட்ட இது வரைக்கும் நான் என்னுடைய சர்ச்சில் கான்ட்ரிபியூஷன் பண்ணி அறிவிக்க மாட்டேன். அதே போல எந்த ஒரு காரியத்தை நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க பிள்ளைகள், கேட்டு பாருங்க. ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி நீ இவ்வளவு கூட ஃபங்க்ஷன் நடத்தலாம், நீ இவ்வளவு கூட ஃபங்க்ஷன் நடத்தலாம், யாரையும் என்ன பண்ண மாட்டேன், அல்லேலூயா, தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உண்டாகும். ஆமேன், அல்லேலூயா. சங்கீதம் 121:2. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாழ்த்துறது தான் வந்திருக்கிறீங்க. ஆமேன், அல்லேலூயா. இங்க என்னோடு கூட உடன் பிறந்த என்னுடைய தங்கச்சி வந்திருக்காங்கப்பா.
ஆமென். ஹல்லேலூயா. அவங்கள ஒரு கரங்களை தட்டுவோம். ஆமென். வாங்க உள்ள வாங்க. அவன் என்னோடு கூட பிறந்த என்னுடைய தங்கச்சி. ஆமென். தங்கச்சி, அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட். ஆமென். அங்க கேமரா நின்று பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க, அவர் என்னோட உடன் பிறந்த எனக்கு அடுத்து பிறந்த தம்பி. ஆமென். நீ ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஊழியத்தில் அடுத்து இங்க என்னுடைய சித்தப்பா பொண்ணு வந்திருக்காங்க. வாமா, உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வசனம் பொய் சொல்லாது, அதுக்காகத்தான். நீ ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது உன் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். என்னுடைய தங்கச்சி எஸ்தர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, வால்பாறையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. கரங்களை தட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மற்றும் இங்கே வந்திருக்கிற இதை விட ஒரு மீறிய சொந்தம் இங்கே வந்திருக்கிறாங்க. யார் தெரியுமா? அதெல்லாம் நீங்க. ஏசப்பாவின் ரத்தத்தினால் சம்பாதித்த சொந்தம் நீங்கள். ஆமென். என் ரத்த சொந்தங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் சொந்தம் வந்திருக்கிறீங்க. ஆமென். உங்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன்.